ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கும் கர்த்தர் ஒரு வார்த்தையை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். என்னென்னா, நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, என்னுடைய வாழ்வில் இவங்களால அந்த மேன்மை போயிட்டு, இவங்க என்கிட்ட இருந்து அந்த ஆசீர்வாதத்தை தட்டி கழுத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் தவறான சிந்தனையில் இருக்கீங்க. ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தை நினைப்பூட்டுகிறார். என்ன அப்படின்னா, அவர் அதை செய்தார். நீங்கள் நினைக்கலாம், ஏதோ என்னுடைய வாழ்வில் உள்ள மேன்மை தகர்ந்து போனதாக, என்னுடைய வாழ்வில் உள்ள ஒரு முக்கியமான சான்ஸ் நான் இழந்ததாக நீங்க யோசிக்கலாம். ஆனா கர்த்தர் அது எதனால அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, முடிவிலே அது கர்த்தருடைய மகிமையை காண்பிக்கும் விதமாய் நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறதுன்னு சொல்லி நாமளே சாட்சி போகிற வண்ணமாய் இருக்கும். இந்த செடி ஒரு சின்ன இலையோடு வைத்து கழுக்காமல் இருந்தது. ஆனா அதை மூடோடு கொஞ்சம் புடுங்கி அந்த மூட்டை ஆற்றின பிறகு, அதனுடைய அஸ்திபாரத்தை அசைத்த பிறகு, அது மிகுந்த இலைகளை கொடுக்கும் விதமாய் கனி கொடுக்கிற விதமாய் ஆயிட்டு. அந்த செடி எப்படி ஒரு சின்ன அசைவுக்கு பிற்பாடு அதனுடைய பேஸ்மெண்ட் ஷேக் ஆனதுக்கு அப்புறம் அது ஒரு மிகுந்த கனிகளை கொடுக்கும் விதமாய், நிறைய செழிப்பான வாழ்வை காண்பிக்கும் விதமாய், அதில் உள்ள உயிரை காண்பிக்கும் வண்ணமாய் உயிர் பெற்று எழுந்ததோ, அதே போல இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்வில சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்க கலங்காதீங்க. உங்களுடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய மகிமை அதில் வெளியரங்கமாகும். எனவே மகிழ்ச்சியோடனும் சந்தோஷத்துடனும் நாளை துவக்குங்க. தேவன் தாமே யாவையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.